அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, நம் அனைவருக்கும் தெரிந்த வீரமான ஒரு ஹலீஃபாக தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்ட அவர்களை பார்த்தால் ஷைத்தானை விரண்டோடுவான் என்பது வரை நாம் பயான்களிலே கேட்டிருப்போம். அவர்களுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது என்றால், அந்த ஆட்சி காலத்தை பார்த்து இந்த உலகமே வியந்தது என்பது வரலாறு. எந்த அளவிற்கு என்றால், நம்முடைய நாட்டின் தந்தையான காந்திஜி அவர்களே கூறியிருக்கிறார்கள், இந்த நாட்டிற்கு உமரின் ஆட்சி தேவைப்படுகிறது என்பதாக கூறியிருக்கிறார்கள். அப்ப நம்ம சிந்திக்கணும், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கிறது என்பதை சிந்திச்சு பார்க்கணும். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பகல் நேரத்தில் நம்ம கொல்ல முயற்சி செஞ்சோம்னா நம்மளே திருப்பி கொன்றுவாங்க, அடிச்சிருவாங்க என்று பயந்த ஒருவன் அவர்களை கொல்ல திட்டமிட்டு தொழுகை நேரத்தை கொல்ல வந்துடுறான். விஷம் வாய்ந்த வாளை எடுத்துக்கொண்டு வரான். அப்பையும் அவன் குத்துவோமா வேணாமா என்று முதல் ரக்காயத்து ஃபுல்லா பயந்துகிட்டே இருக்கான். சரி, தொழுகை டைட்டா ஆகட்டும், 2வது ரக்காயத்தை கொண்டுக்குவோம், அப்பதான் தக்பீரையும் விட்டு கழட்டிட்டு வரமாட்டாரு, அடிக்க மாட்டாருன்னு 2வது ரக்காயத்து போகுது. 2வது ரக்காயத்து போனோன்னு கத்திய வச்சு வாளை வைத்து அடி வைத்திலே குத்திடுறான். அப்போ அதை பார்த்துக்கிட்டு இருந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் ஓடி வந்து தன்னுடைய தலப்பாகையை எடுத்து, தலையில் கட்டின தலப்பாகை எடுத்து தன்னுடைய தந்தையினுடைய அந்த வாள் குத்திய இடத்துல அடி வைத்திலே கெட்டிடுறாங்க. அப்பதான் ரத்தம் வராது என்பதற்காக கெட்டிடுறாங்க. குத்துட்டு ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்திட்டு ஓடின அந்த மனிதனை பிடிப்பதற்காக சஹாபாக்கள்லாம் ஓடிடுறாங்க. அப்போ பிடிக்க வந்த சஹாபாக்கள்ல 6 பேர்த்த அந்த இடத்திலேயே அந்த கொலைகாரன் கொண்டு விடுகிறான், சம்பவத்திலே கொண்டுடுறான். இதை பார்த்துட்டு இருந்த ஒரு சஹாபி, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப பிரளயம் ஆயிருமே, பெரிய விஷயம் ஆயிருமே இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலைகாரன் மீது போர்வையை போட்டுறாங்க. அப்போ அந்த கொலைகாரன் நினைக்கிறான், ஆகா வசமா சிக்கிட்டோமே, எல்லாரும் நம்மளை சூழ்ந்துட்டாங்களேன்னு நினைச்சிட்டு அவனா நினைச்சுக்கிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எந்த விஷவாளையை வைத்து கொல்ல வந்தானோ அதே விஷவாளை வைத்து தானே தற்கொலை செய்து கொள்கிறான். நம்ம பார்க்கணும், இந்த இடத்துல அவங்களுக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்காக பிடிக்க போனாங்க அந்த 6 சஹாபாக்கள், அவங்களையும் வெட்டி கொண்டுட்டான், அவனும் இப்ப தற்கொலை செஞ்சுட்டான். ஆனால் இதுவரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரூஹை அல்லாஹ் எடுக்கவில்லை, அவர்கள் இன்னும் இறக்கவில்லை. இவங்க அப்படியேதான் இருக்காங்க, அல்லாஹ் தஆலா அவர்களை வைத்திருக்கிறான். பிறகு வந்து மயக்கமடைந்த நிலையில இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. ஆனால் அவர்கள் எந்திரித்தவுடன் கேட்ட ஒரே கேள்வி, எல்லாரும் தொழுதுட்டீங்களா என்பதாக கேட்டார்கள். தொழுதுக்கு இருந்த அவங்கள தானே அவன் குத்துனா, உடனே அவன் கேட்கறாங்க, எல்லாம் தொழுதுட்டீங்களா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க, நான் உதவிட்டு நான் என் தொழுகையை முடிச்சுக்கிறேன், தொழுதுக்கிறேன் என்று கேட்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்ம இந்த இடத்துல சிந்திக்கணும், ஒருவன் தன்னை கொல்ல முயன்று இருக்கிறான், அவங்க வாளால குத்து வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் தொழுதுட்டீங்களா என்ற கேள்விதான் கேட்கிறார்கள். அப்ப சஹாபாக்கெல்லாம் கேட்கிறாங்க, ஹலீஃபாவே, உங்களை ஒருவன் இப்படி கொல்ல வந்தானே உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எல்லாத்தையும் சொல்றாங்க, இன்னாருடைய அடியான் தானே, அபுலூது தானே கொல்ல வந்தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அவன் என்னை எப்ப கொல்லணும், எப்படி கொல்லணும் என்று திட்டமிட்டது வரை எனக்கு தெரியும் சொல்லிட்டு சொல்றாங்க. தன்னை எவ்வளவு நுணுக்கமாக ஒருவன் கொல்ல நினைக்கிறான், எப்போது கொல்ல போகிறான் என்று என்பது வரை தெரிந்து வைத்திருந்த ஹலீஃபாக தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்னவென்றால் மன உறுதியும் வீரமும். அவங்க நினைச்சிருந்தா திட்டமிட்டப்பயே அவனை கொண்டிருக்கலாம், என்னையே நீ கொல்ல திட்டம் போடுறியான்னு. ஆனால் அவர்கள் அழகாக எது வந்தாலும் பார்த்துக்கலாம், அல்லாஹு தஆலா நம்மோடு இருக்கிறான் என்ற மன உறுதியோடு அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் அவங்க சாதாரணமா இருந்தாங்க. அதற்காகத்தான் அல்லாஹு தஆலா அவர்களை அந்த சம்பவத்திற்கு பிறகும் பல நாள் அல்லாஹ் இந்த நாட்டை, அரபு நாட்டை ஆட்சி செய்ய வைத்தான். அதனால் அவர்கள் நபியினுடைய அதே வழியில் பல ஆண்டு காலம் இந்த உலகிற்கு இந்த நாட்டை ஆட்சி செய்து உலகத்தையே வியக்க வைக்கக்கூடிய அளவு இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அது அவர்களுடைய மன உறுதியின் காரணம்தான். எனவே அன்பார்ந்தவர்களே, அவர்களை போன்ற மன உறுதியை வல்லநாயன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்ற துஆவுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.